இந்த பள்ளிவாசலும் கோயில், இந்த பள்ளிவாசலும் கோயில்னா சுருக்கமா இந்தியாவிலே பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. உங்களுடைய பாணிக்கே வருவதானாலும் 47க்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை பள்ளிவாசல்களை நீங்கள் கோவில்களாக மாற்றினீர்கள். திருப்பி கொடுத்து விடுவதற்கு அவர்கள் தயாரா? எந்த காரணம் கொண்டும் வெகுஜனங்களாக இருக்கிற இந்து சமூகத்தை நாம் கோபிக்கவில்லை. அவர்கள் இந்த வேலையில இறங்கவும் இல்லை. மத வெறிபிடித்து அலைபவர்கள் மாத்திரமே இந்த வேலையில இறங்குறாங்க. எல்லா இந்துக்களும் இறங்கவில்லை. ஃபாரூக் ஷேர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பள்ளிவாசல், ஹரியானால குருகிராம்ல இருக்கிற பள்ளிவாசல். இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மினாரா இருக்கு, பயங்கரமான மினாரா. குப்பா இருக்கிறது. 47க்கு பின்னாடி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையில ஊர்ல பாதி முஸ்லிம்கள் காலியான உடனே கொண்டு போய் உள்ள சிலையை வச்சு அதை மெதுவா ஆக்கி இன்றைக்கு அந்த இடம் ஹரியானாவுடைய குருகிராம்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில். அது இன்னைக்கு கோவில். 47க்கு முன்னாடி வரையும் அது பள்ளிவாசல். மினாரா கோவில் இருக்காது, ஆனா அங்க மினாரா இருக்கிறது, பயங்கரமான மினாராக்கள். அந்த மினாராக்களை சார்ந்து நீங்கள் யார் பேருந்து அதை எடுத்திருக்கிறீங்க?